எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்று டெல்லியில் நான் சந்தித்தேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய துறையைச் சேர்ந்த திட்டங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக இணையம் வர்த்தக துறைமுகம் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துறைமுகம், இது குறித்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. மாநில அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்தோம். அதோடு கூட கிழக்கு கடற்கரை சாலை, மதுரவாயில் திட்டம், மதுரை சுற்றுச்சாலை மற்றும் பல்வேறு திட்டங்கள் இவையெல்லாம் அவரிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் முழுமையாக உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறியிருக்கின்றார். நெடுவாசல் தற்போது மத்திய அரசு ஒரு விளக்கம் அளித்திருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து? இன்று காலையில் பெட்ரோலியத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை நான் சந்தித்தேன். தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து எடுத்து சொன்னேன். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றை சொன்னார்கள். ஏற்கனவே இதேபோல சில திட்டங்கள் தமிழகத்திலே நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, மக்கள் எதிர்ப்பும் அதற்கு இல்லை. கூடிய இந்த திட்டம் இதேபோல 6 மாநிலங்களில் இதேபோன்று எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எந்த மாநிலத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழகத்திலும் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நிலத்தடி நீருக்கு பாதிப்பு வராது, விவசாய நிலத்திற்கு பாதிப்பு வராது, சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவிலே பாதிப்பு வராது. இவற்றையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். என்னுடைய கருத்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அதிகமாக பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக கிழக்கு கடற்கரை பகுதியைச் சேர்ந்த மக்கள், விவசாயமும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை, எந்த தொழிற்சாலைகளும் கிடையாது. 50 ஆண்டுகளாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில், நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமையும் என்று நாம் நம்புகின்றோம். அப்படி அமையும் பட்சத்தில் அது கொண்டு வருவதில் தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களும் சொன்னார்கள், இது குறித்து மக்களுடைய கருத்து அறியப்படும். சுற்றுச்சூழல் பாதிப்பு, விவசாயிகள் பாதிப்பு போன்றவை எல்லாம் மேலும் ஆய்வு செய்யப்படும். அதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி தான் திட்டத்தை அமல்படுத்த போகிறோம். அதில் அமல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். மக்கள் வேண்டான்னு சொன்னால் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னால் நான் கவலைப்படுவேன். திட்டம் மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கொண்டு வந்தாலும் வேண்டாம் என்று நான் சொல்லுவேன். அது இல்லாமல் சில இந்த அரசியல் கட்சிக்காரங்க என்ன அறிஞர்களா, விஞ்ஞானிகளா? யாருக்கு என்ன யோகியதை இருக்குது? எதை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு என்ன யோகியதை இருக்குது? அப்துல் கலாம் அவர்கள் தேசிய நதிகள் அனைத்தையும் இணைக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஒற்றை அரசியல்வாதி மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து நதிகள் இணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பெரிய விஞ்ஞானியா? அப்துல் கலாமோட பெரிய விஞ்ஞானியா? நஷ்டம் ஏற்பட்டது தமிழ்நாட்டிற்கு. ஒரு அரசியல்வாதி செய்த அந்த கூற்று அதே போல உள்ள நிலைமை தயவுசெய்து தமிழகத்திற்கு ஏற்படக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. சார், இது தொடர்பாக அந்த பகுதி மக்களை சந்திப்பதற்கான திட்டம் இருக்கிறது சார். நீங்க இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களே நன்மைகள் இருக்குது நான் ஒன்னு புரிஞ்சுங்க. நன்மைகள் இருக்குது நான் சொல்ல, எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிந்தவங்க கிடையாது. நான் அந்த நுணுக்கங்கள் தெரிந்தவன் இல்லை, பட்டவர்த்தனமாக சொல்கிறேன். வேற எந்த கட்சிக்காரங்க நுணுக்கம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க? எதிர்ப்பு குரல் கொடுக்கிறதுக்கு எந்த தகுதியை வைத்துக் கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? முதல்ல என்ன சொல்லணும்? நீங்கள் திட்டத்தை கொண்டு வர்றீங்க, இதனுடைய முழு ஆய்வை நடத்துங்கள். என்னென்ன வகையில் நன்மை இருக்குது, என்னென்ன வகையில் பாதிப்பு இருக்குது,
எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை, சொல்லி ஆகணும். அதில் நஷ்டம்னு சொன்னால் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். லாபம் இருக்குதுன்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? யாருக்கு என்ன உரிமை இருக்குது? சரி, இப்போ பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் வந்து வாசல்னாலே பிரச்சனை இருக்கு. வாடிவாசல் பிரச்சனை தெரிஞ்சு, இப்போ நெடுவாசல் வாடிவாசல் பிரச்சனையில் எப்படி வந்துன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் கேள்வி கேட்குறேன். அதுக்கப்புறம் இந்த நெடுவாசலில் வந்து அந்த பகுதி மக்களை கலந்து ஆலோசிக்காமல் ஏன் மத்திய அரசு அவசரமாக முடிவு வந்திருக்கு? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதிலே கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த பகுதி மக்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும்னு போட்டிருக்குது. ஆனால் இந்த அறிக்கை வந்த உடனடியாகவே சில பேர் சும்மா இருக்கிறாங்க, அரசியல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அரசியல் நடத்துறதுக்கு ஒரு களம், அரசியலில் இடமில்லாதவர்கள், மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்கள், அவங்கெல்லாம் போய் இன்னைக்கு வந்து அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. யார் சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. யார் சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் முக்கியம், தமிழகத்துடைய நலன் முக்கியம். 50 வருஷமாக எந்த திட்டத்தையும் கொண்டு வரல, 50 வருஷமாக கொண்டு வரல. கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. அணையில் நீங்கள் எத்தனை அணை கட்டியிருக்கீங்க? காவிரியில் வந்து செக் டேம் எத்தனை நீங்கள் கட்டியிருக்கீங்க? கர்நாடகத்தில் நாம் தண்ணீர் பெற்றாகணும், தண்ணீர் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன மாற்று ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த பகுதி மக்களுக்கு ஒரு தொழிற்சாலை வச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகியது இல்லாமல் ஒரு அரசாங்கம் இத்தனை வருஷமாக நமக்கு வச்சுக்கிட்டு இருந்துருக்குறோம். அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் எந்த ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டீங்க, சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சூசைட் பண்ணவங்களை போய் பார்க்குறதுக்கு கூட நமக்கு வந்து யோகியதை கிடையாது. அதனால இந்த திட்டம் லாபமா நஷ்டமா தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு, குறிப்பாக அந்த பகுதி மக்களுக்கு லாபம்னு சொன்னா வரட்டும், நஷ்டம்னு சொன்னா வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க பதில் அளிக்க நீங்க வந்து திராவிட கட்சிகள் யோகியதை இல்ல அப்படின்னு ஒரு குற்றம். நீங்க இந்த திராவிடம் கூடியது நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். தொடர்பாக மக்களை நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. இல்ல 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 திராவிட கட்சிகளுடைய வார்த்தையை நான் பயன்படுத்தல. திராவிடத்துக்கு ஒன்று தனி திராவிட கட்சிகள்னு ஒரு கட்சியே கிடையாது. திராவிட கட்சி எல்லாம் புரிஞ்சுங்க. நீ திராவிட கட்சிகள்னு ஒண்ணு கிடையாது. திராவிட கட்சிகள்னு ஒண்ணு கிடையாது. கழகங்கள் இந்த திராவிடன் சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்களை இத்தனை வருஷமாக ஏமாத்திருக்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், திராவிட சமுதாயத்துக்கு ஒரு கட்சி கிடையாது. திராவிடம்னு சொன்னால் நானும் திராவிடன், நானும் தமிழன். நான் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அது திராவிட கட்சி நான் பெருமையை சொல்லுவேன், தமிழனுடைய கட்சி நான் பெருமையை சொல்லுவேன். ஒரு கட்சிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கல. திட்டம் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க சார். இது வந்து 2008 உள்ள விஷயம். நீங்க இன்னைக்கு உள்ள விஷயத்தை சொல்லாங்க. இது 2008 கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விஷயம் இல்லை. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, அவங்க காலத்தில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த குற்றச்சாட்டை கொண்டு பிஜேபிக்கு மேலே வைக்காங்க. தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய சட்டம் தன்னுடைய கடமை செய்யும், என்னென்ன செய்யணும். ரொம்ப சந்தோஷம்.